ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, 6த் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான தலைப்பு ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றேன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயம்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம். 6த் யூனிட்ல ஃபுல் மினிட் மாஸ்டரி சீரிஸோடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3 ஓகேங்களா? நம்ம அகாடமில டிஎன் டெட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. தென் சைல்டு பெடகாலஜிக்கு ₹99 அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வெளியுறவு கொள்கையின் பரிணாமம் மற்றும் முக்கிய நிகழ்வுகள். ஓகேங்களா? இன்னைக்கோட டாபிக் என்ன? இந்திய வெளியுறவு கொள்கையின் பரிணாமம் மற்றும் முக்கிய நிகழ்வுகள். சரி, இதோட காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியுறவு கொள்கையை வடிவமைத்தது முக்கிய காரணிகள் என்ன அப்படின்னு கீழ வந்து சில காசஸ்லாம் குடுத்துருக்கோம். அதான் பார்க்கலாம். வரலாற்று பின்னணி, ஜவஹர்லால் நேருவின் பார்வை, புவியியல் மற்றும் கலாச்சாரம், பனிப்போர் சகாப்தம் இது எல்லாமே காசஸ் ஓகேங்களா? ஸோ ஜவஹர்லால் நேருடைய பார்வையில எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரலாற்று பின்னணி. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீண்ட கால காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாடு என்ற அனுபவம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொள்கை ஆன்டி இம்பீரியலிசம் மற்றும் இனவெறி எதிர்ப்பு கொள்கையின் அடிப்படையாக அமைந்தது. ஸோ வந்து ரொம்ப வருஷமா வந்து ஆங்கிலேயரிடம், பிரிட்டிஷாரிடம் நம்ம வந்துட்டு என்ன இருந்ததுன்னா வந்துட்டு குடியரசு வாங்குறதுக்காக சுதந்திரம் வாங்காம இருந்தோம் ஓகேங்களா? ரொம்ப நாளா வந்துட்டு அவங்க தான் நம்மள வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாரி ரூல் பண்ணிட்டு இருந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய நாட்டோடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ரேசிசமும், ஆன்டி இம்பீரியலிசமாவும் அடிப்படையா தான் பேசிக்கா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் ரூட் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம மீது திணித்திருப்பார்கள். ஸோ அதுவே நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விஷயத்துல ஊடுருவி அக்செப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதை எதிர்த்து 1800கள் 1801களில் பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல நம்ம இனம் வெறி எல்லாம் இது பண்ணி இல்லாம, நம்ம வந்துட்டு எல்லாமே ஒண்ணா வந்து இருந்தா தான் ஆங்கிலேயர்கள எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் வந்துட்டு கோட்டைகள் மீது வந்து சுவரொட்டிகள்லாம் ஒட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துல அந்த மாரி சில பேர் இருப்பினுமே, ஆனால் டிவைட் ரூல் பாலிசி வச்சு நெறைய பாளையக்காரர்களையும் ஆகட்டும், சில மன்னர்களாகட்டும், சில கவர்னர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கர்சன் பிரபு இருக்கார் பார்த்தீங்களா? அவர் 1905கள்ல பெங்கால ஸ்ப்ளிட் பண்ணுவார். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மக்கள் மொழி பேசத்த வச்சு லிங்குயிஸ்டிக் வச்சியும், மக்களோட இனத்த வச்சும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவார். ஓகேங்களா? ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு தற்போது வரைக்குமே ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் 2மே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க. ஸோ அந்த மாரின்ற விஷயத்தினால மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து ஒரு 100 வருஷம், 200 வருஷமா அப்படியே பழகி, பழகி அந்த விஷயத்தில நம்மளும் பழகி என்னாச்சுன்னா, ஆன்டி ரேசிசமாகவே நம்ம பேசிக் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஜவஹர்லாலுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரு அவர்கள் முதல் பிரதமராக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாம முதல் பிரதமரும், வெளியுறவுத்துறை அமைச்சருமான நேருவின் அமைதி மற்றும் கூட்டுறவு என்ற தத்துவம் கொள்கை அடித்தளமாக இருந்தது. ஸோ ஜவஹர்லால் நேருடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து முதல் பிரதமர். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான். அது மட்டும் இல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நேரு இருந்தார்கள். இவர் எப்படி வந்து நம்ம நாட்டை வந்துட்டு அடித்தளமா இருக்கணும், அடித்தளமா நம்ம அமைக்கணும் அப்படின்னு நினைத்தார்னா, அமைதி மற்றும் கூட்டுறவா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சார். ஓகேங்களா? ஸோ பீஸ் அண்ட் ஃபெடரலிசமா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவர்னா வந்துட்டு நேரு அவர்கள். சரி, ஓகே. நம்ம வந்துட்டு எப்படி ஆன்டி இம்பீரியலிசமா இருந்துச்சு பின்னணி பார்த்தீங்கன்னா, நம்ம வரலாறு அப்படி இருந்தது. ஸோ ஆன்டி இம்பீரியலிசம், ஆன்டி ரேசிசமா இருந்துச்சு. அதேபோல நேரு அவர்கள் வந்து முதல் பிரதமராகவும், வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் வராரு. அமைதி மற்றும் கூட்டுறவா வந்துட்டு நம்ம அடித்தளம் வேணும்னு யோசிக்கிறாரு. சரி, ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜியோகிராஃபிக்கலா வந்து நம்ம எப்படி இருக்கு? புவியியல் சார்பா வந்து நம்மளோட இந்தியா எப்படி இருக்கு? ஒரு கலாச்சாரமா நம்ம இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டை நாடுகளுடனான நீண்ட எல்லைகளும், தெற்காசியாவில் இந்தியாவின் மையமான புவியியல் அமைப்பும், பிராந்திய அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேவை உருவாக்கியது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஜியோகிராஃபி அண்ட் கல்ச்சர் படி இந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அண்டை நாடுகள்ல வந்து நீண்ட எல்லைகள வந்துட்டு இந்தியா வச்சிருந்தது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லைக்கோடுகள் வந்து நெறைய நாடுகள் கூட பகிர்ந்திருப்போம். எஸ்பெஷலி நெய்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, நம்ம வந்து சைனா கூட வந்துட்டு பகிர்ந்திருப்போம். ஆப்கானிஸ்தான் கூட பகிர்ந்திருப்போம். பாகிஸ்தான் கூட பகிர்ந்திருப்போம். ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பகிர்ந்திருப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நீண்ட எல்லைகளையும் தெற்கு ஆசியா நம்ம வந்து எங்க இருக்கணும்? இந்தியா வந்து நம்ம வந்து ஆசியாவா கான்டினென்ட் பொறுத்தவரைக்கும் இந்தியாவும், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்
பாகிஸ்தானு, சவுத் கொரியா, சைனா இவங்க எல்லாமே வந்துட்டு ஆசியாவை சார்ந்தவர்கள், ஆசிய கண்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில ஆசியால சவுத் ஆசியா தான் இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால மையமான புவியியல் சவுத் ஆசியால சென்ட்ரல்ல இருக்கிறதுனால, அதோடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப அமைதிக்கு முன்னுரிமை குடுக்கணும். இப்ப நம்ம எல்லைகள வந்து பகிர்ந்திருக்கோம். ஏன் அமைதி குடுக்கணும்? இப்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் சீன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் எல்லையில வந்து பகிர்ந்திருக்கோம். ஸோ அப்ப என்ன ஆகும்? எல்லை பகிர்ந்திருக்க நாடுகள் அனைவருமே நமக்கு வந்து எதிராளிகளாக வருவார்கள். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிக்கு முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்றாங்க. சென்டர்ல இருக்கிறதுனால நம்ம அமைதிக்கு முன்னுரிமை குடுக்கணும். யாரையும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற தேவை வந்துட்டு அவங்க நெசசிட்டி உருவாகுது. சரி, ஓகே. பனிப்போருடைய சகாப்தம் பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் எரா அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவம் மற்றும் சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் முகாம்களில் சேராமல் சுதந்திரமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயம் அது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா, சவுத் ஏசியால சென்ட்ரல் மையப்பகுதியில இருக்கு. ஒரு தேவை நமக்கு அமைதி ஏற்பட வேண்டும். ஏன்னா வந்துட்டு நமக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாத்து கூடயும் எல்லை வந்து நம்ம பகிர்ந்திருக்கோம். இத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம முதலாளித்துவத்துக்கும் சரி, கம்யூனிசத்துக்கும் சரி, நம்ம பெருசா வந்துட்டு நம்ம இந்தியால இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கீழ நம்ம இருந்தோம். அவங்க ரூல் பண்ணாங்க, நம்ம இருந்தோம். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம முதலாளித்துவம் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ண கம்யூனிசம் அப்படின்னும்போது, நம்ம வந்து சிங்காரவேலர் அவர்கள் தான் தமிழகத்துல முதல்ல கம்யூனிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் தான் வந்து லேபர் டே அப்படின்ற ஒரு விஷயத்த மே தினம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் தான் கொண்டு வரார். ஸோ அந்த அளவு கம்யூனிசம் பரவுச்சான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா காங்கிரஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ கம்யூனிசம் பொறுத்தவரைக்கும் கம்மி தான். ஸோ இந்த 2த்துக்குமே சப்போர்ட் பண்ணாலும் மாட்டிப்போம். அதனால நம்ம நியூட்ரலா நம்ம சுதந்திரமா இருந்துக்கலாம். அப்படின்ற ஒரு கட்டாயம், ஒரு மேண்டேட்டரிக்கு வராகுது. ஓகேங்களா? ஸோ பாருங்க, 4 விஷயம். வரலாற்று பின்னணி வந்து ஆன்டி இம்பீரியலிசமும், ஆன்டி ரேசிசமாவும் இருக்கு. ஜவஹர்லால் நேருடைய பார்வை வந்து எப்படின்னா, அமைதி மற்றும் கூட்டுறவு வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு. புவியியல் மற்றும் கலாச்சாரம் வந்துட்டு நம்ம தெற்காசியாவுடைய இந்தியா வந்து மையப்பகுதியில இருக்கு. அதனால நம்ம அமைதியா வந்து கடைப்பிடிக்க வேண்டிய நெசசிட்டி அங்க தேவைப்படுது. பனிப்போர் சகாப்தத்துல நாங்க வந்து சுதந்திரமா இருக்கோம். நாங்க 2த்துக்குமே சப்போர்ட் பண்ணல. நியூட்ரலா இருக்காங்க. சரி, ஓகே. இதோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நலன்களை பாதுகாத்தல். சேஃப்கார்டிங் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்தியாவினுடைய இறையாண்மை, எல்லை ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அது என்ன படிச்சிருப்போம் முந்தா நேத்து டாபிக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த நேட்டோ அதெல்லாம் அந்த மாரி நெறைய படிச்சிருப்போம். ஸோ அந்த மாரி யுஎன் அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆகட்டும், இல்ல யுனைட்டட் நேஷன் ஆர்கனைசேஷன் 1945கள்ல ஸ்டார்ட் பண்ணதாகட்டும், அந்த ரூஸ்வெல்ட் அவர்களும், சர்ச்சில் அவர்களும் ஸ்டார்ட் பண்ணுவார்கள். லீக் ஆஃப் நேஷன வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உட்ரூ வில்சன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த யுஎன்ஓ போன்ற நாடுகள் என்ன சொல்லும், இந்த இறையாண்மையை நம்ம வந்துட்டு எல்லா இறையாண்மையும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்தியாவின் இறையாண்மையும் சரி, எல்லை ஒருமைப்பாடு ஃப்ரான்டைஸோட ஒருமைப்பாடும் சரி, பாதுகாப்பை உறுதி செய்தல் தான் வந்துட்டு சேஃப்கார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அணிசேரா கொள்கை பத்தி நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ அணிசேரா கொள்கையை பின்பற்றுதல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எந்த ஒரு ராணுவ முகாமிலும் சேராமல் உலக விவரங்களில் சுதந்திரமான முடிவெடுக்கும் ஆற்றலை கொண்டிருத்தல். ஸோ வந்து எந்த ராணுவத்திலயும் நான் போய் சேர மாட்டேன். நான் வந்து அமெரிக்கா கூடயும் சப்போர்ட் பண்ணல. நான் வந்துட்டு ரஷ்யாவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. பிரிட்டனுக்கும் சப்போர்ட் பண்ணல. எங்கேயுமே சேராம, நான் தனிப்பட்டு என்னால வந்துட்டு சுதந்திரமா முடிவெடுக்க முடியும். அந்த ஆற்றல் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்றது தான் அணிசேரா கொள்கை. ஓகேங்களா? ஸோ அணிசேரா கொள்கையில இந்தியாவும் ஒரு ஆள். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்தல். ப்ரமோட்டிங் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொன்னோம் பார்த்தீங்க யுனைட்டட் நேஷன் ஆர்கனைசேஷன் இந்த யுஎன்ஓ போன்ற சர்வதேச அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் உலக அமைதிக்கு உதவுதல். ஸோ வந்து அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி யுஎன்ஓ வந்து நிறைய நல்ல விஷயத்தலாம் கொண்டு வராங்க. நம்ம வந்து இறையாண்மை எல்லா இறையாண்மையும் மதிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு ஃப்ரான்டைஸ் எல்லைக்கோடுகள்கிட்டயும் நம்ம வந்து பிரச்சனையை வச்சுக்க கூடாதுன்னு மாதிரி நிறைய இஷ்யூ கொண்டு வராங்க. ஸோ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு உலக அமைதி கிடைக்கும். நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ மற்ற நாடுகள் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் நாடுகள் என்ன யோசிப்பாங்க, இவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக வந்து சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம யுஎன்ஓக்கு. ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுதல். எய்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். தொழில்நுட்பமும் நிதி மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் நாட்டின் உள்நாட்டு வளர்ச்சியை மேம்படுத்துதல். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் பண்ணதுக்கு அப்போ வந்துட்டு பிரிட்டிஷார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. முக்காவாசி இல்லை, டோட்டலாக ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ட்ரைனேஜ் அதாவது என்னன்னா மொத்தமாக ஒன்றுமேலும் அப்படியே சுரண்டி எடுத்துடுவாங்க. எதுவுமே நம்ம கிட்ட இல்லை செல்வங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பில்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம உதவணும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, தொழில்நுட்பம் அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகட்டும், இல்ல ஃபினான்ஸ் ஆகட்டும், இல்ல கேபிட்டலிசிசம் ஆகட்டும், இது ஈர்ப்பதன் மூலம் நாட்டுடைய டொமஸ்டிக் வந்து வளர்ச்சியை மேம்படுத்துதல். டொமஸ்டிக் பாலிசி என்ன ஜிடிபின்னு சொல்லுவோம். ஸோ அத மேம்படுத்துறதுக்கு உதவணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா புலம்பெயர்ந்தோரை பாதுகாத்தல். இது மட்டும் இல்லாம வந்து இமிகிரேஷன் ஆகுறாங்க பார்த்தீங்களா? அவங்களையும் வந்துட்டு இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கணும். ஓகேங்களா? ஸோ பாருங்க கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பின் வெளியுறவு கொள்கை உருவாக்கம். எப்ப வெளியுறவு கொள்கை இந்தியாவில் உருவாகுதுன்னா 1947ல நேரு அவர்கள் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கொள்கையாக அறிவித்தார். அமைதி மற்றும் கூட்டுறவுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதான் அடிப்படை கொள்கை. 54கள்ல பஞ்சசீல் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. யார் கூட பஞ்சசீல் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்ற கேள்வி கேட்டிருக்காங்க டெட்ல. ஸோ டிஆர்பிலேருந்து கூட்டுறாதையும் கேட்பாங்க. இது இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. சீனாவுடன் கையெழுத்திட்டு இந்தியாவும் சீனாவும் வந்து பஞ்சசீல் கொள்கை போடுறாங்க. பஞ்ச் அப்படின்னா வந்து ஹிந்தியில வந்து ஏக் தோங் தீ சார் பஞ்ச் சொல்லுவோம் பார்த்தீங்களா? 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 கொள்கைகள், 5 வெளியுறவு கொள்கைகளை கொண்டு அது வந்து தீர்மானம் வந்து சீனாவும், இந்தியாவும் வந்துட்டு கையெழுத்திடுறாங்க. ஓகேங்களா? ட்ரீட்டில. அக்ரிமெண்ட் ஓகேங்களா? ஒரு பஞ்சசீல் அக்ரிமெண்ட்ல. சரி ஓகே. 1955ல பாண்டோங் மாநாடு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அணிசேரா இயக்கத்துடைய அடித்தளம் போட்ட மாநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பண்டூங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டூங் மாநாடு எந்த ஆண்டுனா 1955. கிரானாலஜிக்கலா குடுத்திருக்கேன். 47ல என்ன ஆகுது, வெளியுறவுத்துறை அதாவது நேரு அவர்கள் வந்துட்டு அந்த அமைதி மற்றும் கூட்டுறவு கொண்டு வராரு. 54கள்ல பஞ்சசீல் கொள்கை சீனாவுடன் இந்தியா இணைக்கப்படுது. இணைத்து கையெழுத்திடுறாங்க. ஓகேங்களா? 55ல என்ன பண்டூங் கான்ஃபரன்ஸ் நான் அலைன்மென்ட் நாம். ஓகேங்களா? 61ல அணிசேரா இயக்கத்தின் உதயம் பெல்கிரேட்டில் முதல் உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்தியா நிறுவன உறுப்பினர் ஆவார்கள். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டூங் கான்ஃபரன்ஸ் வந்து அடித்தளம் போடுதுன்னு படிச்சோம். இப்ப வந்து நான் அலைன்மென்ட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுவும் சரி, அணிசேரா இயக்கத்துடைய உதயம் எங்கன்னா பெல்கிரேட்ல. ஸோ அணிசேரா இயக்கத்துடைய உதயம் எங்கன்னா பெல்கிரேட்ல. ஓகேங்களா? முதல் உச்சி மாநாடு நடைபெற்றது. இது இந்தியா தான் வந்து நிறுவன உறுப்பினரா இருக்காங்க. ஓகேங்களா? 1962கள்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்குது. என்னன்னா எல்லை தகராறு. அத மக்மோகன் சொல்லுவோம். இந்தியா பாகிஸ்தானுக்கு ரெட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மக்மோகன் கோடு காரணமாக ஏற்பட்டது தான். அதனால பஞ்சசீல் கொள்கைக்கு பின்னடைவு ஏற்படுது. ஏன்னா நம்ம முதலே என்ன பண்ணியிருந்தோம், 1955கள்ல பண்டூங் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சசீல் கொள்கை நம்ம 54கள்ல பஞ்சசீல் கொள்கை போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 54ல போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, 62கள்லே ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்குள்ளேயே இந்தோ சீனா வார் நடக்குது. பஞ்சசீல் கொள்கை அதனால பின்னடைவு ஏற்படுது. 65கள்ல இந்தியா பாகிஸ்தான் போர். ஸோ பாருங்க 62ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்துட்டு மக்மோகன் அந்த எல்லைக்கோடுனால பிரச்சனை வருது. அதனால பஞ்சசீல் கொள்கை பின்னடையுது. 1965 3 வருஷத்துல திருப்பி இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நடக்குது. ஸோ காஷ்மீர் வந்து ஏன் இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குதுன்னா, காஷ்மீர் போருக்காக நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966கள்ல தாஷ்கண்ட் ஒப்பந்தத்துடன் இந்த இது முடிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஹரி சிங் அப்படின்றவர் வந்து காஷ்மீர்ல வந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் தான் மன்னரா இருப்பாரு. அப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரியும்போது தனியா அந்த ஹைதராபாத் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜுனாகத் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், இந்த 3 விஷயத்தையும் எப்படி இணைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹைதராபாத் பொறுத்தவரைக்கும் ஆப்பரேஷன் போலோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இன்டிகிரிம் பாலிசி நிறைய யூஸ் பண்ணியிருப்பாரு. தென் வந்து காஷ்மீர் பொறுத்தவரைக்கும் சுதந்திரமா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து பாகிஸ்தான் வந்து அவர்களோட உள்நுழைவு அவங்களுடைய எல்லைய நுழைய ஆரம்பிச்ச உடனே ஹரி சிங் வந்து இந்தியால வந்து சரணடைஞ்சிருவாரு. ஸோ இன்ஸ்ட்ருமென்டல் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசெஷன் வாங்குவாங்க. ஓகேங்களா? அதேபோல ஜுனாகத்தும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜுனாகத் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, நாங்க இந்தியா கூட சேருறோம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இல்ல அப்படின்னு யோசிப்பாரு. பட் ஆனா மக்கள் வாக்கெடுப்பு மூலம் வந்து உள்ள சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க ஸ்டார்ட்டிங்லேருந்தே. ஸோ இதனால ஒரு சின்ன ஒரு போருக்கான ஒரு ரீசன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போர் வந்து எப்படி முடிவடையுதுன்னா, 1966கள்ல தாஷ்கண்ட் அப்படின்ற ஒப்பந்தத்து மூலியமா இந்தியா, பாகிஸ்தான் முடிவடையுது. இதுல எப்படி கேள்விகள் எழுப்புவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து 5 இயர் பிளான் கூட நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 இயர் பிளான் 51 டூ 56 அந்த மாதிரி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அப்ப ரீசன் நீங்க படிச்சிருக்கணும். இண்டோ பாக் வந்து எந்த 5 இயர் பிளான் ஸ்டாப் ஆச்சு? நெக்ஸ்ட் இண்டோ சீனாவால எந்த 5 இயர் பிளான் ஸ்டாப் ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிருக்கணும். ஸோ 65கள்ல தாஷ்கண்ட் அப்படின்னு 1966ல தாஷ்கண்ட் ஒப்பந்தம் முடிந்து இதுவாகுது. ஸோ 1971கள்ல பாருங்க, வங்காளதேச விடுதலை போர் பாகிஸ்தானின் பிரிவினை மற்றும் வங்காளதேசம் உருவானது. ஸோ வங்காளதேசம்னு ஒண்ணு பங்களாதேஷ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பங்களாதேஷ்க்கு வந்து விடுதலை போர் நடக்குது. ஸோ பாகிஸ்தான்லேருந்து என்ன பண்றாங்க, பிரிஞ்சு வங்காளதேசம் உருவானது. ஸோ பங்களாதேஷ் எப்ப பாகிஸ்தான்கிட்ட பிரிஞ்சு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு வந்துட்டு ஒரு கண்ட்ரி உருவாச்சு 1971ல. ஓகேங்களா?
1972ல பாருங்க சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. 1971 போருக்கு பின் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே கையெழுத்தானது. ஸோ 1966லயே தாஷ்கெண்ட் போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போருக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, சிம்லா அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையே கையெழுத்திட ஸ்டார்ட் பண்றாங்க. 1974ல பாருங்க சிரிக்கும் புத்தர், அதாவது ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய முதல் அணு ஆயுத சோதனை. ஓகே. அமைதி நோக்கங்களாக முதல் அணு ஆயுத சோதனை எதுனா வந்து ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பன்னா 1974ல. 1985ல உங்களுக்கே தெரியும் சார்க் மாநாடு அப்படின்னு சொல்லுவோம். தெற்காசிய பிராந்திய கூட்டுறவு சங்கம். இது வந்து ஆங்கிலத்தில படிச்சுக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா. தெற்காசிய பிராந்திய கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1985கள்ல. ஸோ 1991கள்ல பார்த்தீங்கன்னா, பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகுது. ஓகேங்களா. பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலமா உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லிபரலைசேஷன். ஓகேங்களா. தாராளமயமாக்கல் கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பொருளாதார ராஜதந்திரம் வெளியுறவு கொள்கையின் முக்கிய பங்கானது. ஸோ வந்து குளோபலைசேஷனும் லிபரலைசேஷனும் அக்செப்ட் பண்ணதுனால நம்ம வந்து டிப்ளமேட்டிக்கா நம்ம ஒரு வெளியுறவு கொள்கை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பங்கு விளையுது அப்படின்னு சொல்றாங்க. 1992கள்ல பாருங்க லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. கிழக்கை பாருங்கள் கொள்கை. ஓகே. கிழக்க நோக்கி பாருங்கள். ஸோ வந்து கிழக்குனா கிழக்கை நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த தொடங்கியது. 1992ல தான் நம்ம வந்து சவுத் ஏஷியால தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. சவுத் ஏஷியால தான் நம்ம இருக்கோம். ஸோ அதான் நம்ம வந்து தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியான்னு சொல்லுவோம். அந்த தென்கிழக்கு ஆசியால தான் நம்ம வந்து நடுவுல இருக்கோம்னு சொன்னோம். சென்டர் பாயிண்ட்ல. ஸோ அந்த நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த தொடங்கியது எப்பன்னா 1992ல. ஓகேங்களா. ஸோ 1998ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்பரேஷன் சக்தி இல்ல பொக்ரான் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சக்தி நடவடிக்கை இல்லன்னா பொக்ரான் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர் பார்த்துக்கோங்க. 1998 ஆப்பரேஷன் சக்தி பொக்ரான் 2. இந்தியாவின் அணு ஆயுத வல்லமைக்கான 2வது சோதனை. இந்தியா அணு ஆயுத சக்தி நாடாக அறிவிக்கப்பட்டது. ஸோ வந்து இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, பொக்ரான் 2 அல்லது ஆப்பரேஷன் சக்தி இயர் கேட்கலாம். இல்ல எப்பொழுது இந்தியா வந்துட்டு அணு ஆயுத சக்தி நாடாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? அப்படின்னு கேட்டாங்க 1998. ஏன்னா நம்ம முதல்லே பார்த்தோம் ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு விஷயம் 1974ல பண்ணாங்க. அதுதான் முதல் ஆயுத சோதனை அமைதிக்காக பண்ணுவாங்க. ஓகேங்களா. அமைதி நோக்கங்களாக கொண்டு 1974ல பண்ணுவாங்க. 1972ல சிம்லா அக்ரிமெண்ட் நடக்கும். 1971 போருக்கு அப்புறம் வந்துட்டு சிம்லா கான்ஃபரன்ஸோட ஒரு அக்ரிமெண்ட் நடத்துவாங்க. 91கள்ல 1985கள்ல சார்க் மாநாடு, 91கள்ல வந்து குளோபலைசேஷன் மற்றும் லிபரலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ வெளியுறவுகளுக்கு வந்து நிறைய டிப்ளமேட்டிக்ஸ்லாம் உள்ள இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து அது ஒரு பங்கா வகிக்குது. 92கள்ல பார்த்தீங்கன்னா வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கை நோக்கி பாருங்கள்னா கிழக்கு ஆசிய நாடுகளுடன் உறவு கொள்ளுங்கள் அப்படின்ற அர்த்தம். 98 பொறுத்த வரைக்கும் ஆப்பரேஷன் சக்தி அல்லது பொக்ரான் 2ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய அணு ஆயுத வல்லமைக்கான 2வது சோதனை. இதுதான் வந்து இந்தியா அணு ஆயுத சக்தி நாடாக அறிவிக்கப்பட்ட நாடும். ஓகே. 1999 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாகூர் பஸ் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, லாகூர் பேருந்து பயணம். பிரதமர் வாஜ்பாய் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்தார். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, லாகூர் பஸ் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் 1999கள்லாம் வாஜ்பாய் அவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பார். பிரதம அமைச்சரா இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவரு வந்துட்டு பாகிஸ்தானுக்கு பயணம் பண்றாரு. அந்த பயணம் பண்ணக்கூடிய பேர் என்னன்னா, லாகூர் பஸ் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. 2005 பாருங்க. இந்தியா, அமெரிக்கா சிவில் அணுசக்தி ஒப்பந்தம். அதாவது 2005ல ஆ அணுசக்தி ஒப்பந்தம் ஒண்ணு நடக்குது. யாருக்குன்னா, அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் ஒரு அக்ரீமெண்ட் நடக்குது. சிவில் நியூக்ளியர் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியுறவு கொள்கையின் ஒரு முக்கிய மைல்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய அணுசக்தி ஒப்பந்தம் தான். ஸோ 2014ல பாருங்க நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஆக்ட் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலிசின்றது வேற. ஈஸ்ட் பாலிசி கிழக்கை நோக்கி பாருங்கள் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ 2014ல பாருங்க என்ன ஆகுதுன்னா, அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை. அதாவது நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நெய்பர் கண்ட்ரீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மத்தத ஃபாரின் அப்படின்னு சொல்லுவோம். நெய்பர் கண்ட்ரீஸ், ஃபாரின் வேற. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நெய்பர் கண்ட்ரீஸ்னா நமக்கு பாகிஸ்தான் ஆகுவார்கள், இல்ல நேபாள் ஆகட்டும், இல்லன்னா வந்துட்டு பங்களாதேஷ் ஆகட்டும், இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனா ஆகட்டும், நேபாள் தாண்டி மேல சைனா ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு என்னது நெய்பர் கண்ட்ரீஸ்ல வருவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்னா ரஷ்யா, சவுத் கொரியா, இட்டாலி, ஜெர்மன், ஸ்பானிஷ் இவங்க எல்லாமே வந்துட்டு ஃபாரின்ல வரும். ஓகேங்களா. அமெரிக்கா இவங்கலாம். ஸோ அப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் நெய்பர்ல எது பிரச்சனை வராம இருந்துச்சுனாவே நமக்கு ஓரளவுக்கு அமைதி இருக்கும். ஸோ நெய்பர் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிழக்கை பாருங்கள் அப்படின்ற கொள்கை என்ன ஆகுதுன்னா வருது. ஸோ மோடி அரசாங்கத்தின் கீழ் வெளியுறவு கொள்கையின் மறுசீரமைப்பு தான் கிழக்கை பாருங்கள். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே ஒரு கிழக்கை பாருங்கள் வரும். ஓகேங்களா. ஸோ இதனால இயர் கன்ஃபியூஸ் ஆகாம இயர் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது எல்லாமே இயர் தான் கரண்ட் அஃபேர்ஸாக கேட்பாங்க. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொல்கிறேன்.
ஸோ 2023ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G20 தலைமை. ஓகே, G20 பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கை காட்டியது வசுதைவ குடும்பகம். அதாவது ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற இலக்குடன் மாநாடு நடைபெற்றது. இந்த கேள்வி எப்படி தெரியுமாங்க கேட்பாங்க? G20 மாநாடு 2023 நடந்தது. ஓகே. அத வந்து தலைமை வந்து தாங்குனாங்க. இந்த வசுதைவ குடும்பம் அப்படின்றத கொஸ்டினா கேட்பாங்க. இத வந்து செல்வாக்கு காமிக்கிறாங்க. இந்தியா வந்து செல்வாக்கு வந்து ரொம்ப காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த அளவுக்கு நம்ம குரோத் இருக்கும். டெக்னாலஜி வைஸா நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம். அப்ப அவங்களுடைய தீம் என்ன? 2023 G20க்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி அண்ட் ஒன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஒரு பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற இலக்குடன் மாநாடு நடைபெற்றது. ஸோ ஓகே. இப்ப வந்து தனிப்பட்ட கண்ணோட்டமான பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா? இந்திய வெளியுறவு கொள்கையானது ஆரம்ப கால லட்சியவாதத்திலிருந்து ஐடியலிசம் படிப்படியாக நடைமுறைவாதத்தை பிராக்மேட்டிசம் நோக்கி நகர்ந்தது. ஸோ ஐடியலிசம்னா பழமைவாதம் இல்லைனா வந்து லட்சியவாதம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐடியலிசம்னா மேக்ஸிமம் லட்சியவாதம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா வந்து நடைமுறை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. 47லேருந்து 60 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேருவின் காலத்தில் அணிசேரா இயக்கம், அமைதி ஆகியவை முதன்மை கொண்டது. ஓகே, 47கள் ஏன்னா வந்து 47களில் சுதந்திரம் அடைகிறார்கள். முதல் பிரதம அமைச்சராக இவர் நேரு வராரு. வெளியுறவு கொள்கை அமைச்சராகவும் நேரு தான் இருக்கார். ஸோ 47லேருந்து 60 வரைக்கும் என்னது முதன்மையான லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிசேரா இயக்கமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைதி தான் முதன்மை லட்சியம். ஸோ அப்படியே 70கள்லேருந்து 90ன்னு பார்த்தா வந்துட்டு அவங்களுடைய டாக்டர் வருவாங்க. இந்திரா காந்தி அவர்கள் வருவாங்க. இந்திரா காந்தி மற்றும் பிந்தைய காலத்தில் தேசிய பாதுகாப்பு, அணுசக்தி மேம்பாடு மற்றும் பிராந்தியத்தில் இந்தியாவின் ஆதிக்கம் ஆகிய முக்கியத்துவம் பெற்றன. இது நடைமுறைவாதத்தின் ஆரம்பம். ஸோ நடைமுறைவாதத்தின் ஆரம்பம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தியுடைய பீரியட் தான். ஏன்னா 71, 75லாம் வந்து பார்ப்பீங்க. 20 இந்தியா ப்ரோக்ராம்ஸ் பாயிண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. பேங்க்ல வந்து குளோபலைசேஷன் வந்து மாற்றுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயம் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எமர்ஜென்சி ஆக்டும் அவங்களுடைய பீரியட்ல வரும். ஸோ இந்த மாதிரி காலகட்டம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற காலகட்டம் பிராக்மேட்டிசம் அப்படின்னு சொல்வார்கள். ஸோ இவங்க என்ன முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்திக்கு பின் வந்த காலங்களில் தேசிய பாதுகாப்புக்கும், அணுசக்தி மேம்பாட்டுக்கும் நம்ம பிராந்தியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1990களில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஃபஸ்ட்டு அமைதி பார்த்தோம். ஏன்னா வந்து அப்போ தான் சுதந்திரம் வந்து வாங்குறோம். அப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு குரோத்துமே இருக்காது. நம்ம வந்து புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி, அதுலேருந்து நம்ம ஏர்ன் பண்ணி, அதுலேருந்து கேபிட்டலிசம் பண்ணி, அதுலேருந்து வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு 60, 70 ஆண்டு காலங்கள் தேவை. ஆனா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிக, 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 மிக குயிக்கா வந்தோம் நம்ம ஆக்சுவலா வந்து குரோத் பார்த்தீங்கன்னா. சாரி. எக்கனாமிக்கலாவும் சரி, டெக்னாலஜியாவும் சரி ரொம்ப அடிபட்டு ஆக்சுவலா வந்து பயங்கரமா வந்து ஒரு பீக்ல வந்து ரேபிட் குரோத்ன்னு கூட சொல்லலாங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு நல்ல முன்னுரிமையான ஒரு நாடு. அது மட்டும் ஒரு எக்ஸாம்பிளைஸ்டான ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டம் 47லேருந்து 60. ஸோ 70கள்லேருந்து 90 பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிறோம். இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன பண்ணுறோம்னா வந்துட்டு நமக்கு நம்ம தேசிய பாதுகாப்பு வேணும். அணுசக்திலாம் வந்துட்டு நம்ம சயின்ஸ் நாலேஜா மேலே என்ன பண்ண முடியும், சயின்டிஃபிக் டெக்னாலஜியா என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் கொண்டு வராங்க. அதுவே 90ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கனாமிக்கலா நம்ம எப்படி டிப்ளமேட்டிக் எக்கனாமிக்கலா நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேற முடியும் அப்படின்ற விஷயம் 90களிலே வருது. பிராந்திய கூட்டமைப்புகளின் முக்கியத்துவம் சார்க், பிரிக், G20 போன்ற மாநாடுகள், G20 போன்ற விஷயங்கள் மற்றும் உலக வல்லரசுகளுடன் சமநிலையான உறவை பேணுதல் ஆகியவை நவீன நடைமுறைவாதத்தின் அம்சங்களாகும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் பார்த்துட்டு தென் வந்து ஒரு சியரை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்தியாவின் அணிசேரா கொள்கையின் முக்கியத்துவம் என்ன? ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் நான் அலைன்டு மூவ்மெண்ட்? பனிப்போர் காலத்தில் உலக வல்லரசுகளின் இராணுவ கூட்டமைப்புகளில் சேராமல் இந்தியாவின் தேசிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் சுயாதீனமான முடிவுகளை எடுக்க அணிசேரா கொள்கை உதவியது. மேலும் அது ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகள் விடுதலை மற்றும் இறையாண்மைக்கு ஒரு முன்மாதிரியாகவும் விளங்கியது. ஸோ அணிசேரா இயக்கம் வந்து என்ன முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு முக்கியத்துவம் என்னன்னா, ஸோ பனிப்போர் காலத்தில் கோல்டு வார்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு வார் காலத்தில் வந்துட்டு நான் எந்த பக்கமும் கேபிட்டலிசம் பக்கமும் சேரல, கம்யூனிசம் பக்கமும் சேரல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்தியா நியூட்ரலாக நின்னாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து இந்த அணிசேரா கொள்கை வந்து உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசியா மற்றும் ஐரோப்பா நாடுகள், அதாவது ஆசியா நாடுகள்லாம் நம்ம தான். ஓகேங்களா? நம்ம, சைனா, சவுத் கொரியா இவங்கெல்லாம் வந்து ஆசிய நாடுகள். ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் நைஜீரியா அந்த பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆப்பிரிக்கா நாடுகள். இவங்களுக்குள்ள ஒரு இறையாண்மையும் சரி, ஒரு விடுதலையும் சரி, ஒரு முன்மாதிரியாக விளங்கியது இந்த 2 நாடுகளும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கேள்வி 2 பாருங்க. பஞ்சசீல் கொள்கையின் கையெழுத்திட்ட 2 நாடுகள் யாவை? அது எப்போது கையெழுத்திடப்பட்டது? இந்தியாவும் சீனாவும் சொன்ன அதான் வந்து 62கள்ல வந்துட்டு என்ன ஆகணும்,
இண்டோ சீனா வார் நடக்கும். அப்புறம் 66கள்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, தாஷ்கந்துன்ற ஒரு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும், தாஷ்கந்த் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா, 65கள்ல இண்டோ பாகிஸ்தான் வார் நடக்கும். அதுக்கு தாஷ்கந்த் போடுவார்கள். 71ல மீண்டும் வந்து ஒரு வார் நடக்கும். 72கள்ல வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு ஒரு அக்ரீமெண்ட், ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்தியாவுக்கும் சீனாக்கும் நடக்குது. 1954கள்ல கையெழுத்திட்டாகுது. ஓகேங்களா? 3வது கேள்வி. கிழக்கை பாருங்கள் கொள்கை லுக் ஈஸ்ட் பாலிசி எப்போது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாக மாறியது? ஓகேங்களா? ஸோ, வந்து கிழக்கை பாருங்கள் கொள்கை எப்பொழுது கிழக்கின் செயல்பாடுகள் கொள்கை அப்படின்னு மாறுச்சுன்னு பார்த்தா, மோடியுடைய டைம்ல தான் மாறும். ஓகேங்களா? மோடி இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ, அந்த பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் இப்ப இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய பிரசன்ட் பிரைம் மினிஸ்டருடைய காலகட்டத்தில தான் 2014ஆம் ஆண்டுல இந்த கொள்கை தென்கிழக்கு ஆசியா நாடுகளோட பொருளாதாரத்தையும், மூலோபாய உறவுகளையும் வந்து தீர்மானிக்கிறதுக்காகவும், அதை தீவிரப்படுத்தும் நோக்கமாகவும் தான் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட் பாலிசிய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு மாத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கடுத்தது பாருங்க. இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை எப்போது நடந்ததுன்னா, 1974ல சிரிக்கும் புத்தர். ஓகேங்களா? ஸோ, செகண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்க அமைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்மண்டு. இப்ப இப்ப இருக்கக்கூடிய நேபாள் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காத்மண்டு அப்படின்றது தான் சார்க்குடைய தலைமையகம் நடந்தது. ஓகேங்களா? ஸோ, வந்து இந்தியால வந்து புதுடெல்லியிலயும் நடந்திருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம். வசுதைவ குடும்பம் என்ற மையக் கருத்து எந்த மாநாட்டின் தொடர்புடையதுன்னா G20 2023 குஜரால் கோட்பாடு எந்த பிரதமரின் காலத்தில் வெளியிடப்பட்டது? ஓகேங்களா? குஜரால் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜே.கே. குஜரால் இவர் பிரதமருக்கு முன் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது வகுக்கப்பட்டது. ஓகேங்களா? குஜரால். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே பங்களாதேஷின் உருவாக்கத்திற்கு பின் கையெழுத்தான ஒப்பந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்லா கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கான கொஷின்ஸ் அண்ட் தென் டாபிக் இதான். ஓகேங்களா? ஸோ, ஒன்ஸ் வந்து நம்ம இயர் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இலக்குகள் பார்த்தீங்கன்னா, தேசிய சேஃப்கார்டிங் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அணிசேரா கொள்கையாகட்டும், சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு மேம்படுதல், பொருளாதார வளர்ச்சி, நெக்ஸ்ட் இந்தியாவுடைய புலம்பெயர்ந்தோரை பாதுகாத்தல். கிரானாலஜிக்கல் பார்க்கலாம். 47கள்ல சுதந்திரம் அடையுது. வெளியுறவு கொள்கைப்படி அமைதி மற்றும் வந்து கூட்டுறவு அப்படின்ற கொள்கையை நேரு அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாரு. அவர் தான் முதல் பிஎம் அப்படின்னு சொன்ன 54கள்ல பஞ்சசீல் கொள்கை யாருக்கும் கையெழுத்திடப்படுதுன்னா வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கையெழுத்திடப்படுது. ஓகேங்களா? 5 கொள்கைகள் வந்து போடுறாங்க. அது வந்து இறையாண்மையாகட்டும், மதிக்கணும், நெய்பர்ஹுட் வந்து மதிக்கணும் ஆகட்டும், எல்லைகள் வந்து நீங்க வந்து சண்டை போடக்கூடாது, அமைதி பாதுகாக்கணும், இந்த மாதிரி 5 கொள்கைகள் போடுவாங்க. 55ல நான் அலைன்டு மூவ்மெண்ட், அதோட அணிசேரா இயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த அணிசேரா இயக்கம் 1955ல் நடக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டுங் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது. 61கள்ல அணிசேரா இயக்கம் வந்து உதயமாக ஆரம்பிக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்கிரேட்ல வந்து முதல் உச்சி மாநாடு நடைபெறுது. ஓகேங்களா? ஸோ, கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. அடித்தளம் போட்டது 55கள்ல எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டுங் கான்ஃபரன்ஸ்ல. ஆனா உச்சி மாநாடு முதல்ல உச்சி மாநாடு நடந்தது எங்கன்னா, பெல்கிரேட்ல. ஓகேங்களா? ஸோ, இந்தியா தான் நிறுவன உறுப்பினரா இருக்காங்க. 92கள்ல இந்தியா, சீனா வந்துட்டு போர் நடக்குது. அதனால பஞ்சசீல் கொள்கை வந்து பின்னடைவாகுது. 65கள்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது. காசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து காசஸ் என்னன்னா காஷ்மீர் வந்து காரணம் காட்டி. ஓகேங்களா? ஸோ, 1966கள்ல அதுக்கடுத்த வருடமே தாஷ்கந்த் ஒப்பந்தம் போட்டு இந்த போரை முடிச்சிடுறாங்க. இந்தோ பாகிஸ்தான் வார. இது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 5ஆண்டு திட்டத்தில வந்து எப்போ ஸ்டாப் ஆச்சு? எந்த 5ஆண்டு திட்டம் வந்து நடுவுல வரும்ன்றத பார்த்துக்கோங்க. 71கள்ல வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ் இருக்கு பார்த்தீங்களா? பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு ஒரு சுதந்திர நாடா வந்து 71கள்ல ஸ்டார்ட் ஆகுது. 72கள்ல என்ன ஆகும்? ஸோ, 71கள்ல அந்த நாடுகள வந்துட்டு இந்த சுதந்திர நாடா வந்தது. இந்த போர்கள்லாம் முடித்ததுக்காக சிம்லா அக்ரீமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த 1972ல சிம்லா ஒப்பந்தம் அப்படின்ற விஷயத்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போட்டு கையெழுத்து வாங்குவாங்க. 74கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இப்ப பாருங்களேன், நீங்க ஒன் சைட் நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க 2 வியூவா பார்க்கலாம். ஓகே. பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 2ஆ பார்க்கலாம். எப்படின்னா, ஒன் சைட் நமக்கு வந்து போர் நடக்குது. அத லாஸ் பண்றோம். அதுல அக்ரீமெண்ட் போடுறோம். ஐ மீன் ட்ரீட்டி போடுறோம். நம்ம ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற அதே பட்சத்தில, அதே காலகட்டத்தில 2 வருஷம் கேப்ல சயின்ஸ் மூலியமாவும், பிசிக்ஸ் மூலியமாவும், டெக்னாலஜி மூலியமாவும் நம்ம வந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு பக்கம் நம்ம இப்படி வந்துட்டு ஒரு டிஃபீட் ஆயிட்டும் வின் பண்ணி இருந்தாலுமே, மறுபக்கம் வந்து ஸ்மைலிங் புத்தா போன்ற ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியும் இது பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ, சிரிக்கும் புத்தரை வந்து அமைதி நோக்கங்களாக கொண்டு இந்தியா முதல் அணு ஆயுத சோதனை 1974கள்ல. ஓகேங்களா? ஸோ, 85கள்ல உங்களுக்கே தெரியும் சார்க் மாநாடுன்னு சொல்லுவாங்க. தெற்காசிய பிராந்திய கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 91கள்ல பார்த்தீங்கன்னா, பொருளாதார சீர்திருத்தங்கள் நிறைய நடக்குது. அந்த பொருளாதார ரிஃபார்ம்ஸ்ல வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல வந்து வேர்ல்டு குளோபலைசேஷனும் மற்றும் லிபரலைசேஷனும் வந்து நடக்குது. ஓகேங்களா?
92கள்ல பாருங்க, லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. 92கள்ல போட்டது வந்து பிற்காலத்துல 2014ல மோடி வந்துட்டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்னு மாத்துறார். ஓகே. கிழக்கை பாருங்கள், கிழக்கை நோக்கி பாருங்கள் அப்படின்றத ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியா மாத்துவார். ஓகேங்களா. ஸோ 98கள்ல ஆப்ரேஷன் இந்த இயரை மறக்காதீங்க. 98 ஓகேங்களா. ஆப்ரேஷன் சக்தி பொக்ரான் 2 ஓகேங்களா. இந்தியாவின் அணு ஆயுத வல்லமைக்கான 2வது சோதனை இந்த வருஷத்துல தான் 1998ல தான் அணு ஆயுத சக்தி நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. எதன் மூலமாக? பொக்ரான் 2 மூலமாகவும், சக்தி நடவடிக்கை மூலமாகவும் 1998களில் ஆயுத சக்தி நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டது. அதுக்கடுத்த விஷயமே என்னன்னா, 1999களில் உங்களுக்கே தெரியும் வாஜ்பாய் அவர்கள் தான் வந்துட்டு நம் நாட்டுக்கு முதன்மை பிரதமை அமைச்சரா இருப்பார். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில பாகிஸ்தானுக்கு வந்து பயணம் செல்வார். அந்த விஜயம் செல்லும்போது லாகூர் பேருந்து பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எதுக்கு போனா, அந்த விஜயம் செய்ற பயணம் செய்யக்கூடிய பேர் என்ன? லாகூர் பேருந்து பயணம், லாகூர் பஸ் டிப்ளமேசி அப்படின்னு சொல்லுவாங்க. 2005ல பார்த்தீங்கன்னா வந்து சிவில் நியூக்ளியர் அக்ரீமெண்ட் நடக்கும். யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு வெளியுறவு கொள்கையில ஒரு பகுதியா வந்துட்டு இந்த விஷயம் நடக்கும். 2014ல உங்களுக்கே சொல்லியிருப்பேன். ஸோ நெய்பர் ஃபர்ஸ்ட் அதாவது அண்டை நாடுகளுக்கு வந்து நம்ம முதன்மை ப்ரிஃபரன்ஸ் குடுக்கணும். அதாவது முன்னுரிமை குடுக்கணும். மத்த நாடுகள விட அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை குடுத்தா தான் பாதுகாப்பாகவும், எல்லை பாதுகாப்பு ரீதியாகவும், இறையாண்மை மதித்தல் ரீதியாகவும் கரெக்ட்டா இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிழக்கை பாருங்கள் அப்படின்றது வந்து கிழக்கின் செயல்பாடுகள் அதாவது லுக் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றத வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ட்டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை மோடி அவர்கள் மாற்றுவார்கள். மோடி அரசாங்கத்தின் கீழ் வந்து அந்த வெளியுறவு கொள்கை மறுசீரமைக்கப்படும். ஓகேங்களா. மாற்ற மாட்டாங்க, ரிஃபார்ம்ஸ் மறுசீரமைப்பாங்க. 2023ல உங்களுக்கே தெரியும் G20 மாநாடுகள் நடைபெறும். அந்த மாநாடுகள்ல வந்து வசுதவை குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டு, ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் அப்படின்ற இலக்க காமிப்பாங்க. ஸோ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட்டே படிச்சது தான். ஸோ ஐடியலிசம் வந்து பிராக்மெட்டிசம் மாறும். 47கள்லேருந்து 60 வரைக்கும் வந்து நேரு அவர்கள் இருப்பார்கள். அமைதி மற்றும் கூட்டுறவை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மகளான இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி இவங்கலாம் வருவாங்க. ஓகேங்களா. மருமகன், மகள் 2 பேருமே வருவாங்க. 70கள்ல 90கள்ல வந்து அணுசக்தி ஆகட்டும், இல்ல பிராந்தியங்கள் ஆகட்டும், தேசிய பாதுகாப்பு இந்த விஷயம் கொண்டு வருவாங்க. அப்பயும் ஓரளவுக்கு என்ன ஆகும்னா வந்து நடைமுறைவாதத்துடைய ஆரம்பமா இருக்கும். 90கள்ல பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தில நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வருவார்கள். சார்க், பிரிக்ஸ், G20 போன்ற மாநாடுகளும் இந்த காலகட்டத்தில நடக்கும். ஸோ அப்போ வந்து வல்லரசு நாடுகளோட நம்ம என்ன பண்ணணும், சமநிலையான ஒரு உறவு வந்துட்டு நம்ம பேணுதல்னா நம்ம வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா அப்படின்னு அர்த்தம். நவீன நடைமுறைவாதத்தின் அம்சங்களாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து இது ஏன் சொல்றேன்னா 6th யூனிட்ல இந்த G20 எங்க நடந்தது, இல்ல சார்க் எங்க நடந்தது, இல்ல ஃபுல் ஃபார்ம் என்ன, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் உச்சி மாநாடு எங்க நடந்தது, இந்த சார்க்ல வந்து எத்தனை வந்துட்டு நிறைய வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்பாங்க. G7க்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த MBBS இன் ஜூஸ் அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த நாடுகள் இல்லை அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம 9th and 10th முடிச்சிட்டோம். 8த்துக்கான இன்னைக்கு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு யூனிட் வைஸ் போகலான்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்துட்டு ஃபுல் ரிவிஷனுக்கு சில பேர் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூனிட் வைஸ் ஃபுல் ரிவிஷன் போகலாமா, இல்லைனா வந்து ஃபுல்லாகவே 1 to 10 வரைக்கும் போகலாமா அப்படின்ட்டு. தேங்க்யூ.